மாநில ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர் கால தாமதம் செய்வதாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் சென்ற 8ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பில் மாநில ஆளுநர்கள் தாங்கள் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கிறேன் அல்லது திரும்ப அனுப்புகிறேன் என்பதை 1 மாதத்திற்குள் மாநில அரசுகளுக்கு தெரிவித்துவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. 415 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுப்பி வைத்த நிலையில் அதன் நகல் உச்சநீதிமன்ற இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாநில ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி முடிவெடுக்க முடியாவிட்டால் அதற்கான காரணத்தை அந்தந்த மாநில அரசுகளுக்கு தெரிவிக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கும் குடியரசுத் தலைவரோ அல்லது அவர் மூலம் கேட்கும் காரணங்களுக்கு உரிய பதிலை கொடுக்க வேண்டும். அரசமைப்பின் பிரிவு 201 படி ஒரு மசோதா மீது முடிவெடுக்க கால வரம்பு எதுவும் குடியரசுத் தலைவருக்கு நிர்ணயிக்கப்படவில்லை. ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரம் எதுவும் இல்லை என்று கூறிய நிலையில் குடியரசுத் தலைவர் இதற்கு விதிவிலக்கல்ல. எனவே மசோதாக்கள் மீதான முடிவை குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் நீதிமன்றங்களை அணுகலாம் என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் தமிழக அரசின் நீட் விலக்கு மசோதா போன்றவற்றின் நிலை குறித்து பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.